எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். நாம் தியானத்துக்கு எடுத்த வசனம் லூக்கா 5வது அதிகாரம் 16வது வசனம். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவரோ யாருமா? சும்மா கொஞ்சம் வாயை திறந்து பேசும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயேசு கிறிஸ்து அவரோ வனாந்தரம்னா அங்க என்னது இருக்காது? தண்ணி இருக்காது, வசதி இருக்காது. நமக்கு நல்ல அழகான அறை, நல்ல ஃபேன், நல்ல சொகுசா, நல்ல சேர், அப்படி நல்லா கொஞ்சம் தூக்கம் வந்தாலும் நம்ம தூங்கிக்கிடலாம், எல்லாம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் எங்கே போய் ஜெபம் பண்ணாராம்? காட்டுக்குள்ள, வனாந்தரத்தில் புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், வன விலங்குகள்லாம் இருக்கும், முள் இருக்கும். நல்ல தண்ணி கூட கிடைக்குமான்னு அதே வனாந்திரம், தண்ணி கூட என்ன செய்யாது, இருக்காது, வசதி எதுவும் இருக்காது. அந்த ஒரு காட்டுக்குள்ளே போய் தனியாக போயிட்டார். இவருக்கு எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்கள். அதுக்கப்புறமா மறுபடி ஒரு 70 பேரையும் சேர்த்து வச்சிருந்தார். நிறைய பெண்கள் அவர் பின்னால் ஊழியம் செய்துக்கிட்டு வந்தாங்க. அவர் தனியாகவே இருக்க விட மாட்டாங்க. திரளான ஜனங்கள் அவரை சுற்றி என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்படி இருக்க நேரத்தில் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வனாந்தரத்தில் தனித்து போயிட்டார். போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கு முந்திலாம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், அவருடைய கீர்த்தி என்ன ஆச்சுதான்? ஆண்டவருடைய கீர்த்தி எப்படி இருந்துதான்? 15ஆம் வசனம் பாருங்க. அதிகமா கீர்த்தி, புகழ்ச்சி அவள் சுத்தி இருக்க எல்லார் மேலையும் பறந்தது. திரளான ஜனங்கள், 1-2 ஜனங்கள் அல்ல, திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு கூடி வந்தார். சௌக்கியம் அடைவதற்கு, பிணிகள், அவருக்கு நோயெல்லாம் குணமாகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உபதேசத்தை கேட்கிறதுக்கும். நல்ல அருமையா பேசிக்கிட்டு இருப்பார்.
செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு சொன்னாங்க. அது மாதிரி காத்துக்கு நல்ல அருமையான உபதேசம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன் மாதிரி உபதேசத்தை நல்லா கதை சொல்லி ஓமைகளை சொல்லி நல்லா அவங்களுக்கு பிரியமா பேசுவார். அந்த பேச்சை கேட்கணும். தொட்டா எல்லாரும் சுகமாயிருவாங்க. இப்ப தொட்ட யாவரும் சுத்தமானதுனால அவரை எப்படியாவது தொற்றணும். இல்ல அவரை நம்ம தொடணும், இல்ல அவர் நம்மளை தொடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அப்படி கூட்டமா சுத்தி வாராங்க. நீங்க சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் கூடி வராங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அவர் எல்லாத்தையும் தூரம் போட்டுட்டு தனியா என்ன செய்துட்டாரு, போயிட்டார். இதுக்கு முந்தையதை பார்ப்போம்னா குஷ்டரோகிய சொஸ்தமாக்குதார். கையை நீட்டி தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகும் அப்படின்னு சொல்வதை நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையே ஒண்ணு சுகம் அழிச்சுக்கிட்டு இருப்பாரு, இல்லது சுகம் அழிச்சிட்டு போயிட்டு இருப்பாரு, இல்லது யாருக்காவது குணமாக்கணும்னு சொல்லி போய்கிட்டு இருப்பாரு. இந்த மூணு தான். இப்ப நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கோம். அதுல நிறைய ஊழியம் செய்தவங்க எல்லாம் இருக்கோம். நம்ம நிறைய நம்ம வேத வசனத்தை நம்ம எல்லாரும் நம்ம விரும்புதோம், நல்லா படிக்கும். நம்மள எல்லாரும் என்ன சொல்லுதாங்க, இன்னும் நீ முழங்கால் போட்டது காணாது, இன்னும் உன் ஜெபம் காணாது, இன்னும் உன் உபவாசம் காணாது, உன் ஜெபம் கூரைய தாண்டல, அதான் நீ இந்த பிரச்சனையிலே கடன் பிரச்சனையிலே இருக்க, இந்த நோய் உன்னை விட்டு போகவே மாட்டேங்குது, இவ்வளவு இந்த அவ பெயர் உனக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்படி என்னத்தெல்லாமோ நம்மளை சொல்லுதாங்களா சொல்லலையா? நாமும் நம்மளையே குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும். எனக்கு அது நடக்கல, எனக்கு இது நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில நம்ம ஒரு குற்றவாளியாவே நினைச்சு நம்ம எவ்வளவு ஜோம் பண்ணாலும் நமக்கு இது நடக்க போறது இல்லை. என்னவோ நம்ம சரி இந்த தலைவலி தாங்க முடியல, இந்த தலைவலியிலே இருந்துக்க வேண்டியதான். தலைவலி வந்ததுனால நான் நிறைய சத்தியத்தை நான் படிச்சுட்டேன். சரி அது தலைவலி இருந்துகிட்டே இருந்தாலும் அது இருக்கட்டும், போய் நம்ம எடுத்து போட சொல்லி ஜோமெல்லாம் நடக்கலை, இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஆமோதிச்சு விளைவீனத்தோடும் சுகவீனத்தோடும் இல்லாமையும் இயலாமையும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம குந்தி 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 அப்படி நம்ம நடப்போம். வெளியே ஒரு ஆளா தெரிஞ்சா கூட உள்ளத்துல ஊனம் அடைந்தவர்களாக காயப்பட்டவங்களா அப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்க ஊழியம்னா அப்படிதான் நடக்கும். அவங்களுக்கு இதே பிரசங்கத்தை பண்ணாங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய கொட்டி கொடுப்பாங்களா இருக்கும். ஏன் வசனத்தை கேட்க யார் இருக்கா, எனக்கு என்ன ஆற்றலா இருக்கு, நான் ரொம்ப படிச்சவனாகவா நான் இருக்கேன், எனக்கு அவ்வளவு அழகா இருக்கு, இவங்கெல்லாம் டிவியில வராங்க ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப நல்லா பேசுதாங்க, எனக்கு அந்த கிருபைலாம் எனக்கு இல்லை, நான் ஒரு சாதாரண ஆள், எனக்கு நான் என்னெல்லாமோ நினைச்சேன், நான் நிறைய கற்பனைலாம் பண்ணினேன், ஆனா என் வாழ்க்கையில அவ்வளவு ஒன்றும் நடக்கல, ஆனா நான் படுத்தும் போகல, என்னதோ என் வயிறு கழுவுத அளவுக்கு போகுது, ஆண்டவர் என்னை கைவிடலை, என் மேல கிருபையா இருக்காருன்னு சொல்லி ஒரு மூடியா ஒரு அது என்னது சோர்ந்து போய் அப்படி ஒரு இதுல நம்ம அப்படி வச்சிருந்தோம். நம்மளை தேடி 4 பேர் ஜோம் பண்ண வராங்க, அவங்களுக்கு நல்லா நடக்கட்டும்னு சொல்லுவோம். ஆனா நம்ம வாழ்க்கை போன உடனே பழைய குருடி கதவை தருது, அது பாட்டுக்கு அப்படி ஒரு சோர்ந்து ஒரு படுத்த நிலையில இருக்கு. இது நான் அப்படி சொல்வது உண்மையா பொய்யா? உண்மைதான் இல்லையா? நம்ம ஆண்டவர் இந்த நிலையில நீங்களும் நானும் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். நம்ம எல்லாரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை நடக்கணும். நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, அல்லவே அல்ல. நீங்களும் அல்ல, நானும் அல்ல. உங்களை என்னையும் தெரிந்தெடுத்தது ஆண்டவருடைய ஒப்பற்ற கிருபை. நம்ம அதை பார்த்தோம் இதை பார்த்தோங்கிறத விட்டுட்டு இயேசு கிறிஸ்து கடைசியில போகும்போது என்ன சொல்லிட்டு போறாருன்னா, நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போங்க, நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதை என்ன செய்யுங்க, கை கொள்ளும்படி ஜனங்களுக்கு நீங்க கட்டளையிடுங்க. அவர் என்னெல்லாம் சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு சொல்லுங்க பாப்போம். அவர் சொன்ன கட்டளை எந்த புத்தகத்துல எல்லாம் இருக்கு? நேரடியா
நேரடியா இயேசு சொன்ன கட்டளைகள் எந்த புஸ்தகத்துல எல்லாம் இருக்கு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 புஸ்தகத்துலதான் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு. மற்றதெல்லாம் ஆவியினால ஏவப்பட்டு தீர்க்க தரிசிகள், ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க, அவரோட இருந்தவங்க மற்ற புஸ்தகங்களை எழுதியிருப்பாங்க. பவுல் நிறைய புஸ்தகத்தை எழுதியிருப்பார். அவர் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவங்களை துன்பப்படுத்தின ஒரு மனுஷனுக்கு தேவ வெளிப்பாடு எழுதப்பட்டது. நேரடியா இயேசு சொன்ன வார்த்தைகள் என்னன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதை நம்ம எத்தனை தடவை நம்ம வாசிச்சிருக்கோம்? இதை நம்ம எத்தனை தடவை ரொம்ப கருதுதோம்? அந்த காலத்துல எங்க அப்பா எங்களுக்கு ஒரு ஆங்கில பைபிள் வாங்கி தந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இயேசு வாயை திறந்து சொல்லிட்டாருன்னா அந்த எழுத்து மட்டும் சிவப்பு எழுத்துல இருக்கும், ஒரு ஆங்கில வேதாகமம். மற்றதெல்லாம் கருப்பா இருக்கும். அதுல இருந்து இயேசு சொன்ன வார்த்தை அது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். நம்ம எதை முக்கியமா நினைக்க மாட்டேங்கோமோ அதை என்ன செஞ்சிருவோம்? விட்டுருதோம். யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான், அப்படியே நீயும் செய், செய்கிறதே சீக்கிரமாய் செய். இந்த 3 வார்த்தை பைபிள்ல தான் இருக்கு. இதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். யோபு இருந்தான், நல்லா இருந்தான், வச்சான், அவன் பிரச்சனை ஆச்சுது. இதை வச்சு என்ன செய்தான்? சுரண்டிட்டு கிடந்தான், புண்ணும் இதுவுமா இருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்னு சொன்னா சரி வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு சொல்லி அதை பெருசா என்ன செய்வோம்? எனக்கு நானும் யோபு மாதிரிதான், எனக்கும் யோபுவின் வாழ்க்கையில வந்த மாதிரிதான். அது அவ்வளவு இல்லாட்டாலும் அதுல கொஞ்சமாவது இருக்கு. அப்படிதான் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? எதிர்மறையானத நம்மளுக்கு ஒரு இதெல்லாம் நல்லா தெரியும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தெரியாத ஒருத்தருமே இருக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து சொன்ன மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 எத்தனை பேருக்கு தெரியும்? மனப்பாடமா சொல்ல முடியுமா? இப்ப யாராவது அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார், அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இது கடகடன்னு சொல்ல தெரியுமா? முதல்ல நம்மளும் படிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கும் படிக்கணும். இந்த கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் படிக்கிறத விட்டுட்டு அது கர்த்தர் ஒரு நாளும் அவர் கொடுக்கிற தேவன் எடுக்கிற தேவன் அல்ல. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. தகப்பன் தன் பிள்ளைகளை சித்திக்கிறது போல சித்திப்பாரை ஒழிய அதுக்காக உன்கிட்ட உள்ள எல்லாத்தையும் புடுங்கிட்டு தெருவுல விட மாட்டார், தீமைய தர மாட்டார். கொல்லாதவர்களாய் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுப்பீங்களே, ஆனா நான் மோசமானதை கொடுக்க மாட்டேன், நல்லதை மட்டும்தான் உனக்கு நான் தருவேன். நன்மையான விலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்மளுடைய தேவன் அப்படிதான் நம்மளுக்கு தாரார். நம்மளுக்கு இந்த இடையில உள்ள பிசாசு அவ்வளவு பொய்யன்னு பொய்க்குது. அதுக்குதான் சொல்றேன், நல்ல வசனத்தை உள்ள போட்டோம்னா நம்ம நல்லாதான் இருப்போம். பலப்பிரசங்கத்துல சொல்லுவாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா சர்க்குணரா இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்க, உங்க சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, துன்பப்படுத்துறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் நல்லவன் மேலையும் அதே சூரியன் தான் கொடுக்கேன், அதே மழையத்தான் கொடுக்கேன், அது மாதிரி நீயும் கொடு. உன் பகைஞன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. இப்படிதான் நம்ம ஆண்டவர். ஒரு தடவை அவன் தம்பி தப்பு பண்ணானா நீ 7 தடவை பண்ணினானே, 7, 70 தடவை பண்ணினானே, எத்தனை முறை பண்ணினாலும் அவன் என்ன செய்ய மன்னி. நம்ம என்ன செய்தோம்? ஏய் அவன் யாரு, வாட் எவர் இட் மேபி, எதுவும் இருந்துட்டு போட்டோம், நான் பேசவே மாட்டேன், மூஞ்சில முழிக்கவே மாட்டேன், 100ஓட 101வது ஆளா அந்த வீட்டுக்கு போவே வருவேன், அவ்வளவுதான். யாரும் நம்மள குறை சொல்லப்படாது, அவனெல்லாம் மன்னிக்க முடியாது. நான் எத்தனையோ முறை மன்னிச்சாச்சு. அவன் அவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கான், என்னுடைய சொத்து அவ்வளத்தையும் அபகரிச்சுக்கிட்டான், எத்தனையோ கோடி ரூபாயே எனக்கு ஒரு ஏதோ பிடுங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டாலே தான். நான் பேச மாட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம அதை எதை படிக்கணுமோ அதை நம்ம படிக்கல. பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எல்லா போர்ஷனையும் பைபிள்ல எல்லாம் முக்கியமானது ஏற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் வாயை திறந்து சொன்னாரு, நான் உங்களுக்கு என்னத்தை உபதேசம் பண்ணினேனோ அதை நீ முதல்ல போய் ஜனங்களுக்கு சொல்லு.
அது என்னதுன்னு நம்மளுக்கு தெரியும். இருக்கு லூக்கால 6ஆம் அதிகாரத்துலலாம் அந்த மலை பிரசங்கம் மாதிரி அதுல உள்ளது. அது ஆண்டவர் பேசுறாரு. யோவான்ல எல்லாம் நிறைய பேசியிருப்பாரு. எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது, நிறைய இருக்கு. ஆனா நம்ம கூடுதல் கவனம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல உள்ளத பார்க்கணும். பார்த்தா அந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையா எனக்கு பார்க்க அப்படி தெரியல. அவர் ரொம்ப எளிய வாழ்க்கை வாழ்ந்தாரு. ரொம்ப சிம்பிளா பிரசங்கம் பண்ணுதாரு. நம்ம நம்ம ஒண்ணும் மண்டைய போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட வேண்டாம். உடைக்க அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்லை. என் முகம் மெதுவானது, என் சுமை லகுவானது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நம்ம அப்படி சாந்தம் மனத்தாழ்மையெல்லாம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா? நான் பாஸ்டிங்லாம் இருந்தேன்னா என்னைய மாதிரி இருக்க முடியாது. ஆண்டவராது 40 நாள் இருந்தார், நான் 50 நாள் இருப்பேன். நான் ஜெபம் பண்ணினேன்னா 6 மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணுவேன், 10 மணி நேரம் நான் பண்ணுவேன். நான் இங்க போனேன்னா அதை செய்வேன், இதை செய்வேன். இது வெளியே சொல்லாட்டாலும் மனசுக்குள்ள நமக்கு என்ன செய்யுது இருக்கு. இன்னைக்கு அதை எல்லாத்தையும் தூர நம்ம போட்டுட்டு ஆண்டவர் அவரோ வனாந்தரத்துக்கு போய் தனித்து போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவரை தேட அத்தனை கூட்டம் அவருடைய கனெக்ஷனே அதான். இப்ப நம்ம இவ்வளவு நம்ம பேட்டரி செல் எல்லாரும் பயன்படுத்துவோம். பயன்படுத்திட்டு என்ன செய்யணும்? சார்ஜில் கொண்டு போய் போடாட்டா ஆரம்பத்துல ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்கும். பிறகு நம்ம பயன்படுத்த சார்ஜ் குறைய ஆரம்பிச்சிடும். போய் என்ன செய்யணும்? போட்டுக்கிட்டே இருந்தா தான் பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு அதே ஆனா எங்க முந்தியாவது இருந்தது சரிதான். வயசு ஏற 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 ரொம்ப தேவ சமூகத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும்? வேற உம்மாலந்தி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. உம்மாலந்தி என்னாலாகும் என்று எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என்று சொல்ல ஒன்றும் இல்லை. கொடியானது என்றும் தனியே கனிதராது என்று சொன்னீரே. கொடியானது என்றும் தனியே கனிதராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. ஒரு நாள் ஓட்டத்தை துவங்க வச்சாரு. இந்த ஓட்டம் ஏதோ ஒரு நாள் என்ன செய்யும்? முடியும். முடிந்து ஆண்டவருடைய முகத்தை முகமுகமா சந்திக்கும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குமா. மேக்சிமமா பிரகாசித்த உடனே அன்னைக்கு ஏனோக்கு போன மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே காணப்படாம போயிட்டாங்க. அடுத்த உலகத்துக்குள்ள அப்படியே நம்ம போப்போம். எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு. இல்ல நம்ம சாவாமை சொல்லி நான் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்றவங்க இருக்கலாம், தப்பு கிடையாது. பொதுவா நான் சொல்றது பொதுவா எப்படிதான் இருக்கு. எத்தனையோ பேர் நம்ம முன்னோரை பார்ப்போம். இப்ப நமக்கு தெரிய நம்ம ஊர்ல பக்கத்துல யாராவது 1000 வயசு வரைக்கும் இருக்காங்களா? 969 வயது வரைக்கும் மெத்துசலா இருந்தாருன்னு வசனம் சொல்லு. இன்னைக்கு அப்படி யாரும் இருக்காங்களா? சொல்லுங்க. எல்லாருமே அவங்க பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கண் காண அப்படி யாரும் இல்ல. 100 வயசு 130 வயசுன்னு அன்னைக்கு ஒரு பாட்டியமா போட்டிருந்தாங்க. அதை ரொம்ப அப்படி எட்டி பார்க்கும். ஆனா ஏதோ ஒரு வயது முதிர்ந்து அப்படி போயிருக்காங்க. என்னதெல்லாமோ கதை சொல்லுவாங்க, நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் எல்லாம் வாங்கி குடிச்சாங்க, சாப்பிட்டாங்க. பார்த்தா ஆளு இல்லை. இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காருன்னா ஏதோ ஒரு நாள் இந்த என்ஜின் நிக்கிறதுக்கு போகுது. அப்ப இன்னைக்கு நல்ல நிலையில ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த எதுக்காக இந்த என்ஜினை கடவுள் வச்சிருக்காரு? அவருடைய நாமத்தை
பறைசாற்றணும். அவருடைய வாய் யார் தான்? நம்ம வாய் தான். அவருடைய கை நம்ம கை தான். அவருடைய கால் நம்முடைய கால் தான். மலைகளின் மேல் சுவிசேஷம் சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எப்படி இருக்குமா? எவ்வளவு அழகா இருக்கு. சுவிசேஷம் சொல்லுகிற வாயெல்லாம் அழகுன்னு சொல்லணும். காலு, அதாவது கால் ஒரு அழுக்கான கால், புழுதிக்கலாம் போய் பயணம் பண்ணுகிறது. அவர் அந்த காலை கூட பார்க்காரு. அப்ப வாயை எவ்வளவோ புகழுவார். என் பிரியமே என் ரூபவதி, உன் முகத்தை எனக்கு காட்டு, முகத்தை நான் பார்க்கட்டும், முகரூபம் அழகு, உன்னுடைய சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமானது. வாயை திறகு வசனம் எங்க இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு. முகம், ஒவ்வொருவர் முகமும் எப்படி இருக்கான்? எப்படி இருக்கு? இப்பதானே சொன்னேன், அழகானது. ஒவ்வொருவர் முகமும் எல்லாரும் நான் பாட்டி மாதிரி ஆயிட்டேன், தாத்தா மாதிரி ஆயிட்டேன், அந்த காலம் நான் அப்படி இருப்பேன், இப்படி மீச இருக்கும், இப்படி கருகருன்னு முடி இருக்கும். அவருக்கு முன்பாக அவர் சொல்றார், முகத்தை எனக்கு காட்டு, உன் முகத்தை நான் பார்க்கட்டும், உன் முகம் அழகானதுன்னு சொல்றார். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமானது. அவர் நம்ம பேச ஆரம்பிச்சாலே அவருக்கு குதூகலம் பண்ணிடுவார். நம்ம மூலமா தான் அவர் வெளிப்பட இன்னைக்கு ஆயத்தமா இருக்கார். இன்னைக்கு நம்ம சரீரம் எப்பவும் ஆயத்தமா இருக்கா? எந்த நேரமும் சுவிசேஷத்தை சொல்ல நமக்கு ஆயத்தமா இருக்கோமா? எனக்கே இவ்வளவு பிரச்சனை, எனக்கே இவ்வளவு சளி, இவ்வளவு காய்ச்சல், என்னாலலாம் இன்னைக்கு எழும்ப முடியாது. சரி, நீங்க போயிட்டு வாங்க. அது நாங்க ஒரு காலம் போனோம், சுவிசேஷ பிரசங்கம்லாம் போனோம். அந்த காலம்லாம் காலையிலே நாங்க நடந்து போவோம். 7 மணிக்கெல்லாம் வெயில் வர முந்தி நடக்க ஆரம்பிச்சிருந்தது. நான் சொல்றது 74, 75. அங்க கழிநீர் குளம் அங்கெல்லாம் பங்களாச்சுரணியில இருந்து அங்க குட்டியா இருக்கும்போது அது நடந்து போயிருக்கோம். போய் மத்தியானம் 2 மணி வரைக்கும் சுவிசேஷம் நடக்கும். வீடு வீடா போய் வெயிலுக்குள்ள வேச்சு விறுவிறுத்து, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்டு வருவோம். இப்போ சுவிசேஷ பண்டிகைலாம் எப்படி இருக்குது? அவ்வளவுதான், டிராக்ஸ் கூட கையில கொண்டு போறது இல்லை. வாங்க வாங்க போவோம், குற்றாலம் போவோம், அதுல கிறிஸ்துகுல ஆசிரமத்தை எடுப்போம், 10 மணிக்கு போவோம். அங்க நம்மளுக்கு ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு வந்திருக்கோம். நம்ம 2 மணி நேரம் ஆண்டவரை ஆராதித்து குளிப்போம், சாப்பிடுவோம். நான் மிகைப்படுத்தி சொல்லல, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இன்னைக்கு நம்ம அப்படி ஆயிட்டோம். யாருக்கெல்லாமோ நம்ம பயப்படுதோம், எதெல்லாமோ நம்முடைய சூழ்நிலைகளும் நம்ம மோசமா தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. நாமே நம்மளுக்குள்ள கீறிக்கிடுதோம், நாமே நம்மளுக்குள்ள சண்டை போட்டுக்கிடுதோம், நம்ம யாருன்றதை மறந்துருதோம். அவரோ தனித்து போய் தனித்து நம்ம இருக்கணும். நம்மளை பார்த்தாலே இவங்கிட்ட நம்ம இதெல்லாம் பேச முடியாது, இவங்க இப்படி, இவங்க வாழ்க்கை இப்படி. எத்தனை பிரச்சனை இருக்கட்டுமே, பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, இன்னும் 100 பிரச்சனை நம்மளுக்கு வரலாம். 100 வந்தாலும் 1000 வந்தாலும் எல்லா பிரச்சனையும் என்ன செய்வாரு? எல்லா பிரச்சனையும் தகர்த்து போடுவார். எரிகோ மதில் எப்படி பெருசா எழுதி நின்றுச்சு, தேவ பிள்ளைகளுக்கு வரும். யோர்தான் குவியலா நின்றுச்சு, செங்கடல் பெருசா இருந்துச்சு, ராட்சதர்கள் பெரிய பெரிய கொலையத்துக்கு வச்சுட்டு வெட்டி கொன்றது மாதிரிலாம் முழிச்சாங்க. நீ எளிதாய் போய் ஜெயித்துக்கிட்டு வைப்பாங்க. எளிதாய், ரொம்ப சிம்பிள். கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் எளிமையானது. கிறிஸ்துவோடு நடக்கும் வாழ்க்கை மிகவும் இன்பமானது. யாரையும் குறை பேசாது, யாருக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், மண்டையை ஆட்டிக்கிட்டு அடி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். அதே நேரம் யார்கிட்டையும் திமிர்த்தனம் பண்ணவும் மாட்டோம். நம்மளுக்குள்ள ஒரு பரிசுத்த கெத்து என்ன செய்யும் இருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றிற்கும் 100க்கு 100 தீர்வு நம்முடைய சத்திய வேத புஸ்தகத்துல நமக்கு இருக்கு. அப்ப எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் காலையிலையும் நம்ம என்ன செஞ்சிடணும்? எழும்பிடணும். அவங்களுக்காக ஜெபம், இவங்களுக்காக ஜெபம். நான் அங்க சாட்சி சொல்லிட்டு வந்துட்டேன், 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன்னு சேச்சேன். அதுக்காக நான் எழும்பி தூங்கினாலும் தூக்கமாதான் வருது, 4 மணிக்கு எழுந்து போய் சொல்லிடக்கூடாது அப்படின்னு யாருக்காகவோ சொல்லி பண்ணக்கூடாது. நம்முடைய இருதயத்துல தேவ அன்பினால நிரப்பப்பட்டு, எங்க அப்பாவை நான் எப்போ
பார்ப்பேன். என் செல்லுக்கு சார்ஜு நான் போட்டுருவேன். நான் போய் ஆண்டவரோட ஒரு கான்டாக்ட்ல தான் நான் எப்பவும் இருப்பேன். வயது ஏற ஏற இன்னும் நான் அதிகமாய் அவர் சமூகத்துல போய் நான் என்ன செய்வேன் இருப்பேன். வயிறு ஏற ரிட்டையர்ட் ஆகி அந்த காலம் ஜோம் பண்ணே சிலர் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் அப்படி ஃபாஸ்டிங் பண்ணுவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுகர் அது வந்துட்டா, பலவீனம் வந்துட்டா, கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருதா, நம்ம சாப்பிட்டா தான் வண்டி ஓடுதா. அப்ப நான் நெடு முழங்கால்ல தான் இங்க நின்று ஜோம் பண்ணுவேன். இப்ப நான் கொஞ்சம் படுத்து கிடந்துக்கிட்டு ஜோம் பண்ணுறது. அப்புறம் கொஞ்சம் தூக்கம் வந்துருது. அது ஒரு வயசு கோளாறு தானே. இப்படியெல்லாம் சொல்லுதோம்ல, அப்படிலாம் நம்ம இருக்க வேண்டாம். நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட போய் கான்டாக்ட் பண்ணுவோமோ தனித்து பேரும் நம்ம இருதயத்துல கொஞ்சம் நம்மளை செப்பரேட் பண்ணி பேரும். ஆண்டவராகிய கர்த்தர் என்பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குவார், என்னை என்னுடைய உயர்ந்த ஸ்தலங்களிலே எடுத்து நிறுத்துவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர்கள் முதிர் வயதிலும் களி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பாங்களாம். எலும்புலாம் நினமுள்ளதாக்குவாராம். அவருக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீர் வற்றாத நீரூட்டை போலவும் நான் இருப்பேன். நல்ல செழிப்பான தோட்டமா இருப்பேன். நான் நல்ல வேதத்தை வாசிப்பேன், நல்லா நான் தியானிப்பேன். பிள்ளைகள் வந்தாச்சு, பேரன் பேச்சு வந்தாச்சு, பூட்டையும் பூட்டி வந்தாச்சு, அவங்க என்னைக்கா கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கத்தான் செய்வான். அந்த சுத்தத்தா, இந்த இதுத்தா, உன்னுடைய இந்த துணியத்தா, எனக்கு அந்த வீட்டை எழுதித்தா, இதெல்லாமோ இருக்கும். என்னக்கு வந்தாலும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இப்படி பிரச்சனை வருது, இதனால இப்படி வருது, நான் இந்த சிச்சுவேஷன்ல நான் இந்த சூழ்நிலையில நான் எப்படி நடந்துக்கிறேன்னு ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. செய்வாரா செய்ய மாட்டாரா? சரி, இன்னைக்கு நம்ம படிக்கிறது ஒரே ஒரு காரியம், நம்முடைய தனிப்பட்ட தொடர்பு ஆண்டவரோடு. அதை யாரும் அசைக்க கூடாது, சூழ்நிலை மாற்றக்கூடாது. அண்ணே மாற்ற முடியக்கூடாது, தம்பி மாற்றக்கூடாது, மாமே மாமியார் மாற்றக்கூடாது. மாற்ற நம்ம தான் அனுமதிக்கும். என் பிரச்சனை எல்லா பக்கத்துலயும் இருக்கும், நமக்குள்ள இருதயம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம உள் வாங்கினாத்தான் அது இந்த பிரச்சனை நம்ம புரியதா. அதான் சொன்னார், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்தில் நின்று ஜீவ ஊத்து புறப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய ஊத்து வச்சிருக்காரு, எத்தனை ஊத்து அடப்பட்டு கிடக்கு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உறவுல அடப்பட்டுதான் இருக்கு, இங்க எனக்கு கசப்பு வந்துட்டு, இங்க புளிச்சு போச்சு, இங்க அப்படியே கான்கிரீட் போட்டேன் அடைச்சிட்டேன், இந்த உறவே வேண்டாம்னு அடைச்சாச்சு. இப்படி எல்லாத்தையும் நான் இழந்து போய் நிக்க, ஆண்டவரே எனக்கு நீங்க இறக்கம் செய்யுங்க. இந்த நேரத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த எல்லாரும் அவருடைய இருதயத்தை நேரம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். என் மகனே உன்னுடைய இருதயத்தை என்கிட்ட தா, நான் கல்லான இதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை உனக்கு நான் தந்துருவேன் அப்படிங்க. இன்னைக்கு அதெல்லாம் எத்தனையோ முறை இருதயத்தை கொடுத்தா கூட இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு விஷயம், அவர் நம்ம இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்துருவோம். ஆண்டவரே என்னது ஃப்ரெஷ் ஆக்கித்தாங்க. அதுல நிறைய டாக்ஸின், அதுல நிறைய என்னது ஏறி போச்சு, இப்படி கசப்பும் புளிப்பும் இப்படி எல்லாமே ஒரு மாதிரி குட்டையில ஒட்டுன இது மாதிரி கலங்குன சொன அப்படி இருக்க மாதிரி ரொம்ப நாரி போய் கிடக்கு. நான் நிறைய புதுப்பிக்க விட்டுட்டேன். இப்ப கொடுங்க ஆண்டவருக்கு, ஆண்டவரே எல்லாத்தையும் இருதயத்தை நான் உங்க கையில நான் தாரேன். கல்லான இதயத்தை எடுத்துட்டு எனக்கு சதையான இருதயமா எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. தருவார தரமாட்டாரா? இந்த நேரமே ஆண்டவர் புது இருதயத்தை தாராரு. பார்த்துக்கிடுங்க, சின்ன பிள்ளை மாதிரி இல்லாட்டா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. வைராக்கியத்தையும் விரோதத்தையும் உள்ளத்துல பேணிக்கிட்டு கிடந்தோம்னு வைங்க, நரகம்தான். நம்ம நல்ல அற்புதங்கள் செய்யலாம், அடையாளங்கள் செய்யலாம், அந்த பழைய தோஷத்துல வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீ அடிக்கடி நினைப்பேன், இந்த ஆண்டவர் அந்த அற்புத அடையாளத்தை அன்னைக்கே நிப்பாட்டி போடலாம்ல, அந்த உலகத்துல செய்ய மாட்டேங்காது. அவங்க மூலமா எல்லாம் நடக்குது. பரலோக ராஜ்யத்துல போகும்போதுதான் சொல்லுவாரு, அக்கிரம சிந்தைக்காரரே அக்கிரம செய்யக்காரரே என்னன்ட்டு அகன்று போங்க. ஆண்டவரே நாமத்தால் நாங்க பிசாசை துரத்தணும்லா, நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம்லா, அற்புத அடையாளங்கள்லாம் செய்தோம்லா, நான் டிராக்ஸை கொண்டு எப்படிலாம் ஊழியம் செஞ்சேன் தெரியாதுப்பா, ஓடி. அப்ப எவ்வளவு அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்துக்கு போகும்போது எவ்வளவு வருத்தமா இருக்கும்.
ஆண்டவர் இன்னைக்கு ஒரு தருணம் தாரார். அந்த இங்க இருக்க யாரும் அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள போகக்கூடாது. அப்படிப்பட்ட இதுல போகக்கூடாது. ரொம்ப விழிப்பா இருக்கணும்.